வணக்கம். நான் வழக்கறிஞர் மெய்யப்பன். இங்கு உண்ணாவிரதம் இருக்கும் 24 நபர்களில் நானும் ஒருவன். சட்ட வல்லுநர்கள், மாணவர்கள், வழக்கறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே கோரிக்கைக்காக நாங்கள் இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையாது. இந்திக்கோ ஆங்கிலத்துக்கோ எதிரானவர்கள் கிடையாது. ஆங்கிலத்தோடு இணைந்து தமிழும் ஒரு அலுவல் மொழி ஆகணுங்கிறதுக்காக போராட வேண்டியது இருக்குது. அதுவும் எனக்கு தெரிஞ்சு நான் சட்ட மாணவனாக மதுரை சட்டக்கல்லூரியில் மாணவனாக இருக்கும் பொழுதுதான் எனக்கு இந்த அதிர்ச்சியே வருது. உயர்நீதிமன்றத்தில் தமிழில் பேசவே விடலைங்கிறது. அப்போ போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறோம். 2013-14 இது தொடர்ந்துட்டே இருக்கு. எத்தனை உண்ணாவிரதங்கள், இது ஒரு இறுதியான உறுதியான முயற்சியாக இப்போ நாங்க உட்கார்ந்துருக்குறோங்க. அதாவது 6/12/2006 தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய ஒரு தீர்மானம். இப்போ முதல்வராக இருக்கிற உயர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை இயற்றிய ஒரு தீர்மானம் 7/12/2006 நடுவண் அரசுக்கு அனுப்பப்படுதுங்க. அந்த தீர்மானத்தை தேவையில்லாம நீதித்துறையினுடைய கருத்து கேட்புக்காக அனுப்பிச்சு தேவையில்லாத ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க. இப்ப அந்த சிக்கலை ரொம்ப தெளிவா இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்குது. 348(2)லயே அந்தந்த மாநிலங்களுடைய ஆட்சி மொழிகள் அந்தந்த அரசுகள் கேட்கும் பொழுது கவர்னர் குடியரசுத் தலைவனுடைய முன் அனுமதியோடு அதைய அனுமதிக்கலாங்கிறது ரொம்ப தெளிவா இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்குது. அதையத்தான் நாங்க வலியுறுத்துறோம். இதுக்கு யார் தடைனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுடைய கோரிக்கையை நாங்க முன் வச்சு உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கிறோம். அவங்க நியாயப்படி பார்த்தா அவங்க எங்க கூட உட்கார்ந்து இருக்கணும். ஆனா இங்க எங்களுக்கு நெருக்கடிகள் தான் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அது யாருடைய தூண்டுதல் தெரியல. இங்க தமிழக காவல்துறை முதல்வனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குதா, இல்ல நடுவண் அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குதா, இல்ல டைரக்டா இங்கிலாந்து ராணி கட்டுப்பாட்டில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஆங்கிலத்துக்கு தான் இங்க ஒரு இணைஞ்சல்னா இது அவங்க இதுக்கு அப்படி சொல்லுங்க, நாங்க எங்க போராட்டத்தினுடைய வடிவத்தை மாத்திக்கிறோம், நாங்க விடுதலை போராட்டமா அறிவிச்சிட வேண்டியதுதாங்க. வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியலைங்க. ரொம்ப எளிமையா ஒரே நாள்ல, ஏன் ஒரே நொடியில இந்த நடுவண் அரசு, இந்த ஒன்றிய அரசு செய்யக்கூடிய ஒரு வேலையை ஏன் தள்ளி போடுறாங்கிற கேள்விக்கு பதில கேட்டுட்டு தான் நாங்க இங்க உண்ணாவிரதம் இருக்கிறோங்க. இது எளிய மக்களினுடைய ஒரு அடிப்படை உரிமை. ஒரு நீதிமன்றத்துல வர ஒரு நபர் என்ன பேசுறாங்கன்னே புரியாம போறதுங்கிறது அது அநீதி. அப்ப அவங்க மக்கள் மொழியில நீதிமன்றங்கள் நடக்கணும். அப்பதான் வெளிப்படைத்தன்மை அதிகமாகும், மக்களுக்கு நீதி கிடைக்கும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. அதுக்காகத்தான் நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம். நன்றி. தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் தாய் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 28/2/2024 முதல் தொடர்ந்து காலவரையற்ற பட்டினி போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது 5வது நாளாக பட்டினி போர் நடக்கிறது. இதுவரையில் மாநில அரசு தரப்பில் இருந்தோ மத்திய அரசு தரப்பில் இருந்தோ யாரும் இங்கு எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரவில்லை. இந்த கோரிக்கை என்பது நியாயமானது. இது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால கோரிக்கை என சொல்லலாம். இந்திய நாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்ற காலத்திலிருந்து இந்த கோரிக்கை எழுப்பப்பட்டு வருகிறது. இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த 18வது நாளிலேயே ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் இந்தி வழக்காடு மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. 1969 உத்தரப்பிரதேசத்திலும், 1971 மத்திய பிரதேசத்திலும், 1972 பீகாரிலும் இந்தி அந்தந்த மாநில உயர்நீதிமன்றங்களின் வழக்காடு மொழியாக ஆக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு 348 உட்கூறு 2 படி ஒரு மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக ஆங்கிலத்தோடு சேர்த்து இந்தி அல்லது பிற மொழியை சேர்த்துக் கொள்வதற்கு எத்தகைய தடையும் இல்லை. ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே உச்ச நீதிமன்றத்தின் கருத்துரு பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை முன்வைத்து 2006 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டு அந்த தீர்மானம் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றத்தின் கருத்துரு பெற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்து உச்ச நீதிமன்றம் அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கவில்லை என்ற கருத்தை சொல்லி கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள். 2015 திரு சுதர்சன நாச்சியப்பன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய அறிக்கையின்படி
இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு 348 உட்கூறு 2 படி ஒரு மாநிலத்தினுடைய அலுவல் மொழியாக, அதாவது மாநில உயர்நீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக அந்தந்த மாநில மொழியை ஆக்குவதற்கு உச்சநீதிமன்றத்தின் கருத்துரு பெற தேவையில்லை என்று உறுதியாக தெரிவித்து அந்த அறிக்கையை அவர்கள் நாடாளுமன்றத்திலும் தாக்கல் செய்து விட்டார்கள். இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட இந்த தீர்மானம் 6/12/2006 தீர்மானம் இயற்றப்பட்டு 7/12/2006 அந்த தீர்மானமானது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டு அது கிடப்பில் வைக்கப்பட்டுள்ளது. நாம என்ன சொல்றோம்னா, நீங்க உச்சநீதிமன்ற கருத்துருவே பெறாமல் நேரடியாக இந்த தீர்மானத்தை உள்துறை அமைச்சகத்தின் வாயிலாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒப்புதல் பெற வேண்டும் என்ற கருத்தையே நாம் வலியுறுத்துகிறோம். இப்பிரச்சனையில் மாநில அரசு பொறுத்தவரையில மாநில அரசுக்கு எமக்கும் எத்தகைய முரண்பாடும் கிடையாது. இந்த மாநில அரசு இந்த சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானத்திற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இருப்பினும் கடந்த 28ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு காவல்துறை எங்களுக்கு பல விதங்களில் தொல்லைகளை கொடுத்து வந்தார்கள். குறிப்பாக கூட்டம் கூடக்கூடாது, மாணவர்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடாது, ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் தேவையற்ற கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளை விதித்து எப்படியாவது இந்த கூட்டத்தை கலைத்து விட வேண்டும், முடக்கி விட வேண்டும், இந்த போராட்டத்தை பிசுபிசுக்க வைக்க வேண்டும் என்று முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஏன் என்று எங்களுக்கு இதனால் வரை விளங்கவில்லை. காரணம், இந்த போராட்டம் என்பது மாநில அரசுக்கு எதிராகவோ அல்லது மாநில அரசின் முடிவுக்கு எதிரான போராட்டமோ அல்ல. மாநில சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை மத்திய அரசு வாயிலாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடக்குது. இந்த போராட்டத்தில் 24 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 24 பேர்ல 20 வயது சட்டக்கல்லூரி மாணவர் இருக்கிறார், 91 வயது தமிழ் ஆர்வலர் இருக்கிறார். ஒரு 91 வயதுல ஒரு மனிதன் 3 வேளையும் உணவு நாம 5 நாள்னா கணக்கு போட்டு பார்க்கணும். 5 3 15. அப்ப கிட்டத்தட்ட 15 வேளை உணவுகளே உண்ணல, வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறதுங்கிறதுங்க இந்த தமிழ் உலகம், குறிப்பாக இந்த இனத்தின் மீது பற்று கொண்ட கட்சிகள், அரசியல் தலைவர்கள், ஆளுமைகள், அறிஞர் பெருமக்கள், பொதுமக்கள், மாணவர்கள்லாம் இதை சிந்தித்து பார்க்கணும். இது வெறும் வழக்கறிஞர்கள் பிரச்சனை இல்லை, இது வழக்காடிகளின் பிரச்சனை இல்லையா அல்லது நீதிமன்றம் சார்ந்த ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு தேசிய இனத்தினுடைய ஒரு அடிப்படை உரிமை பிரச்சனை. ஏன் தாய்மொழியில நான் பேசணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு கருத்து. அப்ப எமது நாட்டில் நீதி, நிர்வாகம், சட்டம், விஞ்ஞானம் அனைத்துமே தாய்மொழியில இருக்குன்னு 1907 சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் உறுதிபட சொல்லி அதன் பேர்ல இந்த சென்னை மாநகர மன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்த பொழுது தாய் தமிழில் அவர் உறுதிமொழி ஏற்ற நிகழ்வுகளையே நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். அப்ப இது நீண்ட நெடிய நாள் கோரிக்கை. என்னுடைய தாய்மொழியில வழக்குகள் நடத்தப்படும் வேண்டும். வழக்கு நடத்துகின்ற ஒரு வழக்கறிஞர் தமிழனா இருக்கும் பொழுது, உட்கார்ந்து கேட்கின்ற ஒரு நீதிபதி தமிழ் தெரிந்தவராக இருக்கும் போது, வழக்குக்காக வருகின்ற மக்களும் தமிழர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு புரியாத ஒரு அந்நிய மொழியாகிய ஒரு ஆங்கில மொழியில் ஏன் நடத்த வேண்டும் என்பதுதான் கேள்வி. அப்ப காலனிய கால சட்டங்களை எல்லாம் நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தற்காலங்கள்ல முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு அந்த சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, குற்றவியலின் விசாரணை முறை சட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. பாரதிய நியாய சங்கீதா, இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. பாரதிய சாட்சிய சங்கீதா, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அந்த சாட்சிய சட்டத்துக்கு பேர் வைக்கிறீங்க. கேட்டா இந்த சட்டங்கள், இந்த நடைமுறைகள், இந்த பெயர்கள் அனைத்துமே காலனிய காலத்தினுடைய நடைமுறைகள். எனவே காலனிய கால சட்டங்களை நாங்கள் நீக்குகிறோம் என்று சொல்லிவிட்டு காலனிய காலத்தில் பேசப்பட்ட ஆங்கில மொழியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளக்காரன் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு பேர் வச்சுட்டான். அன்னைக்கு சார்ட்டர்ட் ஹைகோர்ட்ஸ்னு பாம்பே, கல்கத்தா, சென்னை 3 உயர் நீதிமன்றங்கள் இருந்ததாகவும், அந்த 3 உயர் நீதிமன்றங்களும் விக்டோரியா மகாராணியால் உத்தரவிடப்பட்டு அது சார்ட்டர்ட் ஹைகோர்ட் என்று பெயரிடப்பட்டதால் தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் என்று எங்களால் பேர் வைக்க முடியாது, மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் நாங்க கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மாத்த மறுக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக சங்கரலிங்கனார்னு ஒருத்தர் 76 நாட்கள் பட்டினி போர் இருந்து உயிர் நீத்தார். 76 நாட்கள் பட்டினி போர் இருந்திருக்கார். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம் என்று இருந்த பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று பேர் வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு 76 நாட்கள் ஒருத்தர் பட்டினி போர் நடத்தி உயிர் நீத்திருக்கார். ஈழத்தினுடைய போராட்ட வரலாற்றுல தியாக தீபம் திலீபன் அவர்கள் 11 நாட்கள் பச்சை தண்ணீர் கூட அடிக்காம இந்திய அரசையே எதிர்த்து பட்டினி போர் இருந்த நிகழ்வுகளையே நாம பாக்குறோம். 63 நாட்கள் பகத்சிங்குடைய தோழர் ஜதீன் தாஸ் சிறைப்பட்ட ஒரு உரிமைகளுக்காக சிறைச்சாலையில பட்டினி போர் இருந்து மாண்டு போன செய்தியவும் வரலாற்றுல படிக்கிறோம். ஐரிஷ் போராளிகள் அயர்லாந்து போராளிகள் உண்ணாவிரத போராட்டத்தையே தங்களுடைய பெரிய போராட்ட வடிவமாக்கி பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த ஒரு ஐரிஷ் போராளி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற, இது அயர்லாந்து போராட்ட வரலாற்றுல வருது, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்.
அவரே அந்த பட்டினி போராட்டத்துல அயர்லாந்து மக்களுடைய உரிமைகளுக்காக தன் உயிரையே நீக்கிற நிகழ்வுகளையும் பாக்குறோம். அப்ப இங்க வந்து படுத்து கிடக்கிறவங்க யாரும் சும்மா வந்து விளையாட்டா வந்து இதை செய்யல, அல்லது வந்து ஒரு வீராப்புக்காக செய்யல. ஒரு மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கும் விதத்துல தமிழ்நாட்டினுடைய மனச்சாட்சியாக, தமிழ்நாட்டுடைய போர்க்குரலாக அவங்க வந்து இந்த வீதியில படுத்து கிடக்காங்க. இவ்வளவு பெரிய இந்த நெடுஞ்சாலையில, இந்த ஓரத்துல, இந்த புழுதிக்கு இடையில, போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த இடத்துல, வேகாத வெயில்ல, கொசுக்கடிக்கு இடையில ஒரு மூத்தவர்களும் பெரியர்களும் தமிழ் அறிஞர்களும் சட்ட மாணவர்களும் வழக்கறிஞர்களும் இதுல 4 பெண்கள் உட்பட வந்து படுத்து கிடக்காங்கன்னா இது ஒரு எவ்வளவு பெரிய உரிமை போராட்டம் என்பதை இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அரசியல் கட்சிகள், நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கணக்கு வழக்குகளை போட்டுக்கொண்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை இடங்களை வாங்குவது, எவ்வாறு பிரித்து கொள்வது, எவ்வாறு கூட்டணி கணக்குகளை உருவாக்குவது, எவ்வளவு தொகைகளை பெறுவது தேர்தல் செலவுகளுக்காக, வாக்களிக்க போகும் மக்களுக்கு 2000 கொடுத்து வாக்குகளை வாங்குவதா, 3000 கொடுத்து வாக்குகளை வாங்குவதா என்றெல்லாம் நீங்கள் வந்து போட்டிகளை போட்டுக்கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் கனவுகளிலே நீங்க பல வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த தேர்தல் கனவுகள் எதுவுமே இல்லாம, இந்த ஆசைகளுக்கு உட்படாம, எந்த விதமான வந்து சுயநலம் இல்லாம வந்து 24 பேர் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து இந்த பந்தல்ல வந்து கிட்டத்தட்ட 5 நாட்கள் முடிஞ்சிருச்சு. 5வது நாளாகவும் வந்து இங்க படுத்து கிடக்குறாங்க. அப்ப இது குறித்து வந்து அரசியல் கட்சிகளுக்கு, தலைவர்களுக்கு, ஆளுமைகளுக்கு, அறிஞர் பெருமக்களுக்கு, ஆட்சியில் உள்ளோருக்கு அக்கறை வேணாமா? அப்ப சமூக நலனில் தமிழ் மக்கள் வந்து இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது மக்களுடைய பிரச்சனை. மாணவர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் மற்றும் தமிழ் உணர்வாளர்களும் களத்திற்கு வர வேண்டும். இங்கு களத்தில், இந்த போராட்ட களத்தில் படுத்து கிடக்கின்ற இந்த போராட்ட களத்தில் 5 நாட்களுக்கு மேலாக பட்டினி போரிருந்து சோர்ந்து போய் ஒரு விடுதலை இயக்கத்தோடு, குறிப்பாக இந்த தமிழ் நமது உயர்நீதிமன்றத்தின் அரியணையில் ஏற வேண்டும் என்ற கனவோடு படுத்து கிடக்கின்ற இவருடைய இந்த போராட்ட குணத்திற்கு உந்துதல் அளி விதத்தில் நீங்கள் அனைவரும் இவர்களுக்கு ஆதரவு குரல் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கு மொழியாக வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து இன்று 5 நாட்களாக 24 தோழர்கள் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் அருகில் உண்ணாநிலை போராட்டம், தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரையிலான உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கு மொழியாக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இப்பொழுது எழுந்ததல்ல. இந்தியா சுதந்திரம் பெற்று குடியரசாக ஆனதுக்கு பிறகு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேச நீதிமன்றங்கள் எல்லாம் இந்தி வழக்கு மொழியாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை உயர் நீதிமன்றத்திலும் தமிழ் வழக்கு மொழியாக வேண்டும் என்று தமிழக அரசாங்கம் 2006ஆம் ஆண்டில் தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி அதை உடனடியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டி இருந்ததால் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறாமல் அதற்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதிக்காக அனுப்பியதன் பேரில் உச்சநீதிமன்றம் அனுமதிக்கவில்லை என்று அந்த கோப்பு இன்னும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறு 348 உபப்பிரிவு 2 கூறப்பட்டுள்ளபடி அந்தந்த மாநிலத்தினுடைய மொழிகள் அந்தந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு மொழியாக ஆக்கப்படலாம். அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதியும் பரிந்துரையும் தேவையில்லை. அது நேரடியாக மாநில அரசாங்கத்தின் தீர்மானத்தை அனுப்பி அது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று உடனடியாக அமல்படுத்தப்படலாம் என்று ஏற்கனவே பாராளுமன்ற நிலைக்குழுவின் தலைவர் திரு சுதர்சன நாச்சியப்பன் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டு அதுவும் நிலவில் உள்ளது. எனவே இந்த கோரிக்கையை அமல்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத சில அரசியல் காரணங்களால் இந்திக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு தமிழ் மொழிக்கு வழங்காமல் இதுவரை நீட்டிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கோரிக்கைக்கு வலியுறுத்தி நாங்கள் டெல்லி வரை சென்று மாநாடு நடத்தினோம். சென்னை உயர்நீதிமன்றத்திலே கருத்தரங்கம் நடத்தினோம். அதனை தொடர்ந்து தொடர் முழக்க போராட்டங்களை நடத்தினோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 24 தோழர்கள் 5வது நாளாக சென்னையிலே உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மக்களும், அனைத்து அரசியல் மற்றும் முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி அந்தந்த மாநில உயர் நீதிமன்றத்திலே வழக்கு மொழியாக வேண்டும் என்று பல முன்முயற்சிகளை பல மாநில வழக்கறிஞர்கள் எடுத்திருக்கிறார்கள், போராடும் இயக்கங்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த இயக்கங்களை தொடர்ச்சியாக குஜராத்திலே இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரும் குஜராத்தி மொழிதான்
குஜராத்தினுடைய உயர்நீதிமன்ற மொழியாக வேண்டும் என்று கூறி முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை தான் நாங்கள் கேட்கிறோம். அதே போல தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அன்றைய திமுக 2006 இருந்த திமுக அரசு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே எடுக்கப்பட்ட தீர்மானம் தான் இந்த தீர்மானம். எனவே இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கின்ற இந்த திமுக கழகம் இந்த கோரிக்கையை அவர்களே முன்வந்து அவர்களே இதை நிறைவேற்ற செய்வதற்கான முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு காவல்துறையின் மூலமாக பல முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்துகிறார்கள். எனவே இந்த முட்டுக்கட்டைகளை எல்லாம் தகர்த்துவிட்டு இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கின்ற தமிழக அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஆதரிக்க வேண்டும், எங்களோடு தோளோடு தோள் நின்று போராட வேண்டும். எங்களுடைய கோரிக்கையை பொறுத்தவரை தமிழக மக்களினுடைய அனைத்து தரப்பு மக்களினுடைய கோரிக்கை. எனவே இது கடைநிலை மக்களுடைய கோரிக்கை. தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் நாங்கள் இந்த கோரிக்கையை எடுக்கின்ற பொழுது உயர்நீதிமன்றத்தின் வாயிலிலே தொடர் முழக்க போராட்டம் நடத்துகின்ற பொழுது தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுடைய கோரிக்கையை ஆதரித்து வந்து எங்களுடைய போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் கூட அனைத்து அரசியல் இயக்கங்களும் அரசியல் பாகுபாடின்றி இந்த கோரிக்கையை ஆதரித்திருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் தான் இதில் முடிவெடுக்க வேண்டும். இந்திய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே தமிழக அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட அந்த தீர்மானத்தினுடைய தலைமைச் செயலாளருடைய கடிதம் அடங்கிய அந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அதை ஒப்புதல் பெற வேண்டிய தேவைதான் இருக்கிறது. இதில் வேறு சட்ட சிக்கல் எதுவும் இல்லை.